திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே பாரம்பரிய ஊர் திருவிழாவில் பரிதாபமாக 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவிழாவில் கேட்ட சிரிப்பு சத்தம் அலறல் சத்தமாக மாறிய கோரம். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் அத்திமூர் கிராமம். ஆண்டுதோறும் நடக்கும் ஐயனார் திருவிழாதான் இது. திருவிழாவை வண்ணமயமாக்கியது வான வேடிக்கை. பிரமிப்புடன் வானத்தை அண்ணாந்து பார்த்து வியந்து கொண்டிருந்தனர் கிராம மக்கள். இரவு 11 மணி இருக்கும். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் கூடையுடன் அம்பேத்கர் நகர் பாலத்தில் அமர்ந்து வயது பேதமின்றி வான வேடிக்கையை குழந்தைகள் போல் கண்டுகளித்துக் கொண்டிருந்தனர். ஒரே சிரிப்பு சத்தம். அப்போதுதான் திடீரென வான வேடிக்கை சத்தத்தை விட பயங்கர சத்தத்துடன் அதிவேகமாக வந்தது யமன் வடிவில் டிராக்டர். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட்டத்திற்குள் புகுந்து இரத்த களறியாக்கியது. சிரிப்பு சத்தம் எல்லாம் அலறல் சத்தமானது. டிராக்டரை ஓட்டி வந்த 19 வயது அஜித்குமாரையும் மற்றொரு 18 வயது இளைஞரையும் செல்லும் வழியெல்லாம் திருவிழா கூட்டம் இருக்கு, மெதுவா போங்கப்பா என்று பார்ப்போரெல்லாம் எச்சரித்துதான் அனுப்பியுள்ளனர். ஆனாலும் அஜித்குமார் ஏதோ ரேஸில் ஓட்டுவது போல் அதிவேகமாக டிராக்டரை ஓட்டி சென்றுள்ளார். விளைவு 3 குழந்தைகளின் தாய் செம்பருத்தி சம்பவ இடத்திலேயே பூவை போல் கசக்கப்பட்டார். பரிதாபமாக பிரிந்தது அவரது உயிர். 2-3 டைம் நம்ம ஆளுங்க பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க. முன்னாடியே அவங்க ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொறுமையாக போங்க, முன்னாடி 4 பேர் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது தாண்டியும் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. அதையும் தாண்டியும் அவங்க நடக்க மட்டும் அவங்க இன்னும் வேகமாக வந்து எங்கள் ஜனமலை ஏற்றிட்டாங்க. அதில் எங்களுடைய உயிர் போயிடுச்சு. மேலும் பல பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறந்த செம்பருத்தியின் குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பங்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விபத்து நடந்த அதே பாலத்தில் ஊர் மக்கள் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் விரைந்து வந்து நடத்திய பேச்சுவார்த்தையிலும் பயனில்லாததால் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செம்பருத்தியின் உடல் அரசு மருத்துவமனையில் இருந்து சொந்த ஊரான அத்திமூருக்கு கொண்டு வரப்பட்டது. ஊரே திரண்டு கதறி அழுதது காண்போரை கலங்க வைத்தது. இதோ நடப்பது என்னவென்றே அறியாமல் அழும் கூட்டத்தை கண்டு திகைத்து நிற்கின்றனரே, இவர்கள்தான் விபத்தில் கொல்லப்பட்ட செம்பருத்தியின் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு 4 வயது, இன்னொரு குழந்தைக்கு 2 வயது. இதோ கையில் தூக்கி வைத்துள்ளாரே இந்த உறவுக்கார பெண். இந்த குழந்தை பிறந்து 6 மாதமே ஆகிறது. எல்லாம் பிஞ்சு குழந்தைகள். தாய் இறந்த செய்தியாவது தெரியுமா? எதற்கு இவர்கள் அழுகின்றனர் என்றாவது புரியுமா? ஏதோ தங்கள் அம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றளவுக்கு தானே அந்த பிள்ளைகளுக்கு விவரம் இருக்கும். அந்த 6 மாத கைக்குழந்தை பால் குடிக்க தன் தாயை தேடுமே, விடை சொல்வது யார்? நினைக்க நினைக்க நெஞ்சே பதறுகிறது. என் பச்சை புள்ள ஆயுதம் கிடைக்குது, பால் இல்லாம. என் 3 குழந்தைங்களுக்கு ஒரு வயசு சொல்லணும். என் 3 குழந்தைங்களுக்கு தெருவுல நிக்குது, தாய் இல்லாம நிக்குது. என் 3 குழந்தைக்கு பதில் சொல்லணும். என் பச்சை புள்ளைய பாருங்க, அந்த பச்சை புள்ளைய பாருங்க. அவளுக்கு 30 வயசு கூட இருக்காது. இன்னைக்கு 4 பேரும் தெரியல நிற்கிறாங்க. என் பச்சை புள்ள பால் இல்லாம நேரத்துல இருந்து தவிக்குது. நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். என் குழந்தைங்களுக்கு வழி காமிக்கிட்டீங்கன்னா என் குழந்தைங்களை பாருங்க, 3 பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன புள்ளையா இருக்குது. 3 ஒன்றுமறியா பிஞ்சுகள் தாய் இல்லாமல் வளர்வது எவ்வளவு பெரிய கொடுமை. 1000 சொந்தங்கள் இருந்தாலும் பெற்ற தாய் போல் வருமா? இந்த தாயில்லா பிள்ளைகளை அரசுதான் அரவணைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக போளூரில் இருந்து மணிமாறன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.